இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாருமா சித்ரா, நீங்க எல்லாம் வரக்கூடாது, இது ரொம்ப தப்பு. உங்க அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு அவளுக்கு புத்திமதி சொல்லி வீட்டுக்கு அனுப்பியிருக்கணும். இல்ல இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ஒட்டு உறவும் இல்லைன்னு சொல்லிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ணிருக்க, அவளை கூப்பிட்டு பேசி நீ படிப்பை விட்டுறாத, மேல படின்னு சொன்னியாம. உன்னை பார்த்து மன்னிப்பு கேட்க வந்த அவன் மனசுல நீ படின்னு சொல்லி விஷத்தை விதைச்சிருக்க. எங்க வீட்டு கட்டுப்பாடெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ இத பார்த்து பண்ணிருக்கனா உனக்கு எங்களை பார்த்து பயம் இல்லைன்னு அர்த்தம். ஏற்கனவே ஒரு தடவை நீ அவளை எங்களுக்கு தெரியாம பரீட்சை எழுத கூட்டு போனதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க. அப்படி இருந்தும் நீ அவளை மேற்கொண்டு படின்னு சொல்லியிருக்கன்னா நீ எங்க கூடயும் நாங்க போட்டிருக்க கட்டுப்பாட்டோடையும் மோதி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டல. இல்ல, நான் எதுக்காக அப்படி பண்ணனா? வேணா, எதுவும் பேச வேணாம். நீ பண்ணது தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. நீ என்ன சொன்னாலும் என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுற. முதல்ல இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த படிப்பு தானே. திவா அண்ணா, ஐயோ, தயவு செஞ்சு இந்த தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க. உங்க பொண்ணோட வாழ்க்கைய நீங்களே அழிச்சிடாதீங்க. அவ கஷ்டப்பட்டு படிச்சு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. ப்ளீஸ் அந்த மார்க்கையும் டிசியையும் எரிச்சிடாதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாதீங்க. பாத்தியா இந்த வீட்டுல நடக்கிற கொடுமை? பாத்தியா, பெத்த பொண்ணு படிச்சு வாங்கின மார்க் ஷீட்டை அப்பனே கொளுத்து சொல்றாரு. இதெல்லாம் எங்கேயாச்சும் நடக்குமா? ஏய், இப்படிப்பட்ட பிரச்சனைன்னு அவங்க கோவப்பட தானே செய்வாங்க. அவங்க தான் படிக்க வேணாம்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு அங்க போச்சு? என்ன மணி, நீ இப்படி பேசுற? இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே மனசாட்சியை கழட்டி வச்சிருவீங்களா? சே. டேய் குருவா, என்னடா அது? விடுறா, அதான் ரொம்ப கெஞ்சுறாங்கல்ல. நீங்க இதுல தலையிடாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறதுல வராதீங்க. அப்படி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இந்த புக்கையும் சர்டிபிகேட்டையும் நான் எரிக்காம விடணும். உங்க 2 பேருக்கும் அதானே வேணும்? சொல்லுமா, தானே? ஆமாப்பா, ஆமா ஆமா. நீங்க அதுக்காக என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். தயவு செஞ்சு சித்ராவோட சர்டிபிகேட்டையும் புக்கையும் எதுவும் பண்ணிடாதீங்க. அது சாமி மாதிரி. ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை கொளுத்திடாதீங்க. அப்ப இதை நான் கொளுத்தாம இருக்கணும்னா நான் என்ன சொன்னாலும் கேட்பேன், அப்படிதானே? அப்போ ஒண்ணு பண்ணலாம். அதோ அந்த சம்ப் இருக்குல்ல, அதுல எப்போதும் மோட்டர் போட்டு தான் காலைல தண்ணி ஏத்துவோம். இப்போ தண்ணி இல்லாம காலியா தான் இருக்கும். நீ என்ன பண்றனா, அந்த அடி பம்ப் இருக்குல்ல, அதுல அடிச்சு ஒவ்வொரு குடமா எடுத்துட்டு போய் அந்த சம்பில் ஊற்றணும். ஊத்தி ஃபுல்லா நிரப்பணும். அதுவும் காலையில 6 மணிக்குள்ள. அப்படி நீ நிரப்பாம 6:01 ஆயிடுச்சுன்னு வை,
உன் கண்ணு முன்னாடியே எல்லாத்தையும் கொளுத்திடுவேன். ஒருவேளை நீ நிரப்பிட்டனா நீ கேட்ட மாதிரியே இந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுக்காம எதுவும் பண்ணாம என் பொண்ணு கையிலேயே திரும்ப கொடுத்துட்றேன். என்ன சொல்ற? எனக்கு ஓகே, நான் கண்டிப்பா செய்யறேன். எங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு அவளுக்கு யாராவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவி செய்யணும்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு தண்டனை ரொம்ப கொடூரமா இருக்கும். கர்ணா, இந்த புக்கெல்லாம் எடுத்து வர மாதிரி எதுக்கு இன்னும் நின்றுருக்கீங்க? கலைஞ்சு போகலாம். அக்கா, ஏன்க்கா இதெல்லாம் பண்றீங்க? என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு தான் பிரச்சனை இருக்குல்ல, ரொம்ப நேரம் முடிச்சிட்டு கூடாது. உள்ள போய் தூங்க. வாடி. என்னது இது? இவ்வளவு பெரிய தொட்டியா இருக்கே. அப்ப நான் இன்னும் வேகமா நிரப்புனாதான் காலையிலக்குள்ள ஃபுல் ஆகும்.